Praise the Lord. Our daily bread. Psalms chapter 27, verse 3. Though an army should encamp against me, my heart shall not fear. Though war should rise against me, even then I will be confident. Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, who said that even if 1,000 men fall on your side and 10,000 attack you on your right, nothing will come near you when God is with us. We have nothing to fear and no need to surrender to anyone. Therefore, bless us to live without losing faith in you, Lord, no matter how big the difficulties are in life. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. திருப்பாடல்கள் அதிகாரம் 27 இறை வார்த்தை 3. எனக்கெதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்ன ஆண்டவரே, நீர் எம்மிடம் இருக்கும்போது யாருக்கும் அஞ்ச வேண்டியதும் இல்லை, யாருக்கும் அடிபணியவும் தேவையில்லை. எனவே வாழ்வில் எவ்வளவு பெரிய நெருடல்கள் வந்தாலும் உம்மிடம் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்னன்னுள்ள போஜனம். சங்கீர்த்தனங்கள் 27 அத்தியாயம் 3 வாக்கியம். ஒரு சைன்யம் தன்னை எனக்கெதிரே பாளையம் அடிச்சாலும் என்ற ஹிருதயம் பயம் அறியுகையில்ல. எனக்கெதிரே யுத்தம் உண்டாயாலும் ஞான் ஆத்ம தைரியம் வெடியுகையில்ல. பக்கல் நின்றே பார்ஷங்களில் ஆயிரங்கள் மறிச்சு வீணேக்காம். நின்று வலத்து வசத்து 10,000 என் அருளி செய்த கர்த்தாவே, അങ്ങ് ഞങ്ങളോടായിരിക്കും പോൽ ഞങ്ങൾ ആരെയും പേടിക്കുകയില്ല, ആർക്കും അടിമയായി ജീവിക്കുകയുമില്ല. ജീവിതത്തിൽ എത്ര പ്രശ്നങ്ങൾ വന്നാലും വിശ്വാസം നഷ്ടപ്പെടാതെ അങ്ങിൽ ഉറച്ച് ജീവിക്കുവാൻ വേണ്ട കൃപാവരം നൽകണമേ. ആമേൻ.